உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் சம்பந்தப்பட்டால் ஏற்படும் பலன்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். செவ்வாய் 45 நாட்கள் தான் ஒரு ராசியில் இருப்பார். சந்திரன் ஒரு பெண் கிரகம், செவ்வாய் ஒரு ஆண் கிரகம். கடகத்தில் செவ்வாய் அமர்ந்தால் நீச்சம் பெறுவார். ஆனால் மகரத்தில் அமர்ந்த சந்திரன் தன் 7ஆம் பார்வையால் செவ்வாயை பார்த்தால் செவ்வாய் நீசம் நீங்கி நீச பங்கம் பெறுவார். அதனால் ஜாதகருக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும், அசையா சொத்துக்கள் கிடைக்கும், வீரதீர பராக்கிரமத்துடன் ஜாதகர் விளங்குவார். சந்திரனுக்கு 4, 7, 8ஆம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வந்தால் நல்ல பலன்கள் ஏற்படுவதில்லை. கடன்படுதல், தனத்துக்கு பஞ்சம் ஏற்படுதல், மனக்கவலை, குடும்பத்தில் தகராறு போன்ற தீய பலன்கள் தான் நடைபெறும். 45 நாட்கள் இந்த தீய பலன்கள் தான் நடைபெறும் என்பது பொதுவான கருத்து. சந்திரனுக்கு முன்னும் பின்னும் அசுபகிரகமான செவ்வாய் அமர்ந்தால் அது அசுபகர்த்தாரி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரனுக்கு 2, 12ஆம் இடங்களில் செவ்வாய் அமர்ந்தாலும் தீய பலன்கள் தான் ஏற்படும். சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். இவர்கள் இருவரும் ஒரு ஜாதகத்தில் நட்பு ராசியில் அமர்ந்தால் அது சந்திர மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரனுக்கு 3, 6, 10, 11 போன்ற ராசிகளில் செவ்வாய் அமர்ந்தால் அது நல்ல பலன்களை தரும், வெற்றிகளை தரும், சுகபோகங்களை கொடுக்கும், ஜாதகருக்கு நல்ல நண்பர்களை தரும், ஜாதகருக்கு தைரியத்தை தரும், எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும். சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12 போன்ற இடங்களில் செவ்வாய் அமர்ந்தால் அது செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம். இந்த தோஷங்கள் திருமணத்தை தடை செய்யும். திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கணவன் மனைவி இடையே பிரிவினை போன்றவை ஏற்படும். இருவருக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்பம் பிரியும். பொதுவாக செவ்வாய் தோஷம் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். சந்திரனும் செவ்வாயும் நல்ல நட்பான ராசிகளிலே இணைந்தால் ஜாதகருக்கு அழகான தோற்றம், நீண்ட ஆயுள் போன்றவை கிடைக்கும். இருவரும் பகை பெற்று அமரக்கூடாது. பொதுவாக செவ்வாய் சுக்கிரனுடனோ புதனுடனோ சேர்ந்திருக்கும் நிலையில் சந்திரன் பார்த்தால் நல்ல பலன்களே நடைபெறும். ஜாதகன் அசையா சொத்துக்கள் வாங்குவார், நன்றாக சம்பாதிப்பார். குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் அது குருமங்கள யோகம், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் அது பிருகுமங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்விரு யோகங்களும் ஜாதகருக்கு நல்ல பண வருவாயை ஏற்படுத்தி தரும், நீண்ட ஆயுளை தரும். செவ்வாய் புதனின் வீடுகளான மிதுனம், கன்னி, குருவின் வீடுகளான தனுசு, மீனம் போன்ற ராசிகளில் அமர்ந்து அவரை சந்திரன் பார்ப்பதென்பது நல்ல பலன்களையே தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.